ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 22nd ஆகஸ்ட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் கொண்டு வந்தால் எந்தெந்த மாதிரிலாம் சஜஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம்எஸ் ஸ்கீம். Delhi's police use of FRT, that is facial recognition technology, NFT, non-fungible tokens, cloud bursts, forever chemicals, for Amritkal in agriculture and miscellaneous and PYQ பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ இது நேற்று கொடுத்த PYQக்கு உண்டான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா வாட் நெக்ஸ்ட் ஆன் டேட்டா ப்ரொடெக்ஷன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இனி வரக்கூடிய ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா எப்படி இருக்கணும், எந்தெந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர் ஆர் டூ கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் த ஃபார்ம் தட் அ நியூ லா வில் டேக் ஆன் த நேச்சர் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இட் வில் ஆஃபர். ஸோ எந்த மாதிரி அந்த லா இருக்கணும், எந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த லா கொடுக்க போகுது அப்படிங்கிறத வச்சு ரெண்டு இஷ்யூஸ் இருக்குது. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வில் இன்ட்ரடியூஸ் மல்டிபிள் லெஜிஸ்லேஷன் கம்ப்ரைசிங் அ நியூ காம்ப்ரஹென்சிவ் லீகல் ஃப்ரேம்ஒர்க். அதாவது இப்போ அதில் எல்லாமே அந்த லாவில் இருக்கணும். லைக் சைபர் க்ரைம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சில டேட்டா, பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டாக்கு உண்டான கிளாஸிஃபிகேஷன்ஸ், அது ரிலேட்டடான கலெக்ஷன், அதை அந்த மாதிரி ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஹெல்தி டு மெயின்டைன் சம் பாலிசென்ட்ரிசிட்டி in the governance of a complex digital economy and different laws and agencies should coexist. அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அப்போ சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்போ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வராமல் பாலிசென்ட்ரிக்காக இருந்தாலும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒன் காமன் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகாது. ஒரு இந்தியா ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறதுமே ஒரு வாஸ்ட் ஃபெனமெனா. ஸோ அதில் இருக்கும்போது நிறையா கிளாஸிஃபிகேஷன் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ரெகுலேட்டரி பாடிஸ் தனித்தனியாக தேவை அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒன் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ஷுட் நாட் பி பர்டன் வித் அதர் அப்ஜெக்டிவ்ஸ். Separate laws could deal with issues concerning state surveillance or issues in the data economy, such as dealing with competition related concerns arising out of monopolization of data by certain entities. ஸோ இப்படி ஒன் பிளாட்ஃபார்மாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் டேட்டா ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இந்த டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது மோனோபலைசேஷனாக மாறிடும். ஸோ மோனோபலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தர்கிட்டே எல்லா டேட்டாவோட செக்யூரிட்டி இருக்கும். அப்படி இருக்க வேண்டாம். இப்போ சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஒரு ரெகுலேட்டரி பாடி, டேட்டா ப்ரொடெக்ஷன் இல்லைனா கவர்மெண்ட்டோட டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டடாக ஒரு ரெகுலேட்டரி பாடி, அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் ஹேண்ட்ஸில் இருக்கிறதுனால மோனோபலைசேஷன் ஆஃப் டேட்டா ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. த செகண்ட் இஷ்யூ இஸ் தி நேச்சர் ஆஃப் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் எனி நியூ லா வில் ப்ரொவைட் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ மெயினாக நம்மளோட ப்ரைவசி பாதிக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லே நம்ம கொண்டு வரதா இருந்தது. இப்போ வித்ட்ரா பண்ணி இன்னொரு காம்ப்ரஹென்சிவாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எப்படி ப்ரைவசி ப்ரொடெக்ஷனை அவங்க என்ஷூர் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு செகண்ட் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், கிரியேட்டிங் அ கிராஸ் செக்டரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் என்டிட்டி வித் த பவர் டு டேக் சிக்னிஃபிகண்ட் கோயசிவ் ஆக்ஷன் இஸ் சீன் அஸ் ப்ராப்ளமேட்டிக் கிவன் த லா கெப்பாசிட்டி அண்ட் ரெகுலேட்டரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசியை நம்ம கொண்டு வரணும். ஸோ தெர் ஆர் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் லா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் ஷுட் பில்ட் இன் அ ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஸோ தட் த ரெகுலேட்டரி ஃபோக்கஸ் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் அட்ரஸிங் சோர்சஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் ஹார்ம். ஸோ இப்போவே நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ரிஸ்க் வரும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நாங்கள் செக்யூரிட்டி பண்ணுவோம், நாங்கள் இந்த டேட்டாலாம் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அப்படி என்னென்னலாம் ரிஸ்க் வரும், அந்த ரிஸ்க்கை எப்படி நாங்கள் கர்டைன் பண்ணலாம் அப்படின்னும் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்லால் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் மூலமாக த லா குட் எனேபிள் கோர் ரெகுலேஷன் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் வித் அ ரெகுலேட்டர் ஆக்டிங் ஆஸ் அ பேக் ஸ்டாப். These could reduce compliance burdens on entities without significantly affecting data rights protection. அப்படி சப்போஸ் ஒரு
இண்டிவிஜுவலோட ப்ரைவசி ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்கள அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ் தேவை. ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருந்ததுனால அப்படி ரிஸ்க்கை கர்ப் பண்ணுறதுக்கு உண்டான எந்தெந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் டிவைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் இந்த லா ப்ரொடெக்ஷன் டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசியில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கரண்ட் வெர்ஷன் ஆஃப் லா வாஸ் வீக் ஆன் அக்கௌண்டபிலிட்டி மெஷர்ஸ் ஃபார் த டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேட்டர். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து என்னோட பர்சனல் டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? ஸோ அவங்க எப்படி எனக்கு அக்கௌண்டபிளாக இருப்பாங்க? அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து அக்கௌண்டபிளாக இல்லை. ப்ரீவியஸாக பாஸ் பண்ணப்பட்ட டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லு அந்த மாதிரி இல்லை. ஸோ இனி வரக்கூடிய பில்லில் அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேட்டர் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபோர்த், ஈவன் வைல் த laws being drafted, the government should invest in building some administrative capacity to implement it. ஸோ இப்போ நிறையா சைபர் த்ரெட்ஸு, சைபர் க்ரைம் எல்லாமே வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக் எண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹைலி செக்யூர்டு சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டும் பேக் எண்டில் நிறைய வேலை பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So it is vital that any new law is framed based on transparent and meaningful consultation with all stakeholders. ஸோ ஒரு நியூ லா வரப்போகுது அப்படின்னா எல்லாத்தோடைய கன்சர்னும் முக்கியம். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இப்போ யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க? சப்போஸ் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே அதோடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ், டிஜிட்டல் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஆகட்டும், ஃபயர்ஃபாக்ஸு, ஆப்பிள், சாம்சங், எல்லா டெக் கம்பெனிஸ் எல்லாமே அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக கவர்மெண்ட் என்டிட்டிஸ், யாரெல்லாம் இந்த மாதிரி டேட்டா வாங்குறாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உய்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே இவங்களாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா மேக்கிங் பெயில் பாசிபிள். ஸோ நம்ம ரீசெண்டாக இப்போ பிஎம்எல்ஏ ஸ்கீமும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி பார்த்துக்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம்எல்ஏ ஸ்கீமுக்கு கீழே பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஏன் பெயில் பாசிபிள் இல்லை, எதனால் அவருக்கு பெயில் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அ பர்சன் ஹாஸ் பீன் அரெஸ்டட் அண்டர் பிஎம்எல்ஏ ஆக்ட், that is Prevention of Money Laundering Act, in order to get bail he will have to show that he has not committed the offense. அதாவது இப்போ நார்மலாக ஒரு க்ரைம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒரு க்ரைம் நடந்துருச்சுன்னா அவங்க தான் க்ரைம் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் தான் அவங்களை நிரூபிக்கணும். ஆனால் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் கீழே அரெஸ்ட் ஆன ஒருத்தர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே அரெஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் மேலே வந்து ஒரு பிஎம்எல்ஏ கேஸ் போட்டு நான் அரெஸ்ட் ஆகிருக்கேன்னா நான் தான் ப்ரூவ் பண்ணணும் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு. ஸோ அப்படி நான் எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான எவிடன்ஸோ இல்லை என்னமோ என்னால் கலெக்ட் பண்ண முடியாத போது எனக்கு பெயில் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், எதனால் பெயில் இம்பாசிபிள் அப்படின்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தட் ஹி ஹாஸ் நாட் டன் வித் வாட் தி EACIR, அதாவது எஃப்ஐஆர் டைப்பில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போடக்கூடிய ECIR alleges that because no accused will be able to prove this if he does not even know what the ECIR contains. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ECIR அந்த ரிப்போர்ட்டை ஒரு கேஸுக்கு பட தேவையில்லை. ஸோ அது எஃப்ஐஆர் டைப்பில் இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே என்ன மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஒரு அக்யூஸ்டு மேலே என்ன மாதிரி அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ECIR காமிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால, அது தெரியாததுனால பெயில் வந்து இம்பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ த அக்யூஸ்டு கேன் பி பர்சுவேடட் டு சைன் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைல் இன் கஸ்டடி. ஸோ நான் அந்த மாதிரிலாம் பிளாக் மணியை இந்தந்த ரூட் மூலமாக நான் ஒயிட் மணியாக மாற்றிருக்கேன், ஸோ இதெல்லாம் கணக்கில் வராத பணம் அப்படின்னு நான் என்கிட்ட வந்து கன்ஃபெஷனல் சைன் டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க கஸ்டடி இருக்கும் போதே. ஸோ அதனாலேயும் வந்து பெயில் வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ 3 ரீசன்ஸ். என்னென்ன ரீசன் அப்படின்னா, நான் தான் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து அக்யூஸ்டு இல்லை அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப
டிடிஎஸான ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா இசிஐஆர் வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மேலே என்ன அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. தேர்ட் ஒன் என்னென்னா நம்ம கஸ்டடியில் இருக்கும் போதே நம்மக்கிட்ட ஒரு கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு சைன் வாங்கிடுவாங்க. இதுதான் மேக்கிங் பெயில் இம்பாசிபிள் கொண்டான ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பற்றி பார்த்துடலாம். இப்போ இட் இஸ் பார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இயங்கிக்கிட்டு வருது. அதோட மேண்டேட் என்ன அப்படின்னா வித் த டாஸ்க் ஆஃப் என்ஃபோர்சிங் த ப்ரொவிஷன் ஆஃப் 2 ஸ்பெஷல் ஃபிஸ்கல் லாஸ். ஒன்று வந்து ஃபெமா, தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். ஸோ இது வந்து இடிக்கு என்ன பவர் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து நியமிக்கலாம் செஷன்ஸ் லெவலில், அதாவது சபார்டினேட் கோர்ட்ஸ் லெவலில். அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் டிசைனேட்ஸ் 1 or more செஷன் கோர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். The court is also called as PMLA court. Any appeal against any order passed by PMLA court can directly be filed in the high court for the jurisdiction. ஸோ அப்பீலுக்கு போகணும் அப்படின்னா பிஎம்எல்ஏ கோர்ட்டுக்கிட்ட இருந்து அப்பீலுக்கு போகணுன்னா ஹை கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து யார் டிசைனேட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். இட் இன்வால்வ்ஸ் 3 stages: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். இதில் என்னென்னா மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற டெர்மினாலஜியே பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறது தான். தட் இஸ் டர்ட்டி மணி, டேக்ஸ் எவேஷன் பண்ணி இல்லை ஏதாவது க்ரைம் பண்ணி வந்த மணியை நம்ம கவர்மெண்ட் சிஸ்டத்துக்குள்ளே புழக்கத்தில் விடுறது. ஸோ இட் இஸ் அக்குமுலேட்டிங் த மணி ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து பிளேசிங் த மணி இன் டு அ ஃபினான்ஷியல் சிஸ்டம். லைக் பேங்க்கில் கொண்டு போய் பிரித்து பேங்க்கில் கொண்டு போய் கட்டுறது, அது பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லேயரிங் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த மணி டு ஹைட் தி ஆரிஜின் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மணியை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்போம், நிறையா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்துவோம். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ரிட்டர்னிங் த மணி ஃபார் தி மணி லாண்டர் டு ஸ்பெண்ட். அப்படி பண்ணும்போது நமக்கு மறுபடியும் அந்த மணி நமக்கே வந்துடும். ஸோ இதுதான் மணி லாண்ட்ரிங் ஸ்டேஜஸ். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம்: பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். செகண்ட் ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்எம்எஸ் ஸ்கீம், தட் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ். மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா the practice of removing human excreta by hand from sewers or septic tanks. ஸோ செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்க, அதாவது அந்த குழிக்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுறவங்க தான் வந்து மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. எந்த ஆக்ட் மூலமாக பேன் பண்ணாங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் மூலமாக அவங்க அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ராக்டிஸையே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் எதனால் பேன் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு டீஹியூமனைசிங் ப்ராக்டிஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. ஆனால் இன்னும் ஏன் அது ப்ரிவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபரர்ஸ். த ப்ராக்டிஸ் இஸ் ட்ரிவன் பை கேஸ்ட், கிளாஸ் அண்ட் இன்கம் டிவைட்ஸ். இந்த 3 ரீசன்னால் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வந்து இந்தியாவில் இன்னும் ப்ரிவலண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவங்களை மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸை வந்து லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வெளிவிட்டிருந்தாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 time கேஷ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 40,000 rupees. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 15 lakhs லோன்ஸ் அட் கன்செஷனல் ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கிரெடிட் லிங்க்டு பேக் இன் கேபிட்டல் சப்சிடி up to 3,25,000. Skill development training up to 2 years with the stipend of 3,000 per month. ஸோ இப்போ மெஷினரியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா சீவேஜ் கிளீனிங்க்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஃபுல்லாக லோன்ஸும் இதில் பார்த்தோம்னா 1 time கேஷ் லோன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த 3 தான் இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் ஆஃப் எஸ்ஆர்எம்எஸ் ஸ்கீம். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நடந்தது மூலமாக 2017 2020 எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா யூபியில் தான் அதிக டெத் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான். ஸோ யூபியில் 51 deaths, தமிழ்நாட்டில் 48 deaths. ஸோ இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுறது ரிலேட்டடாக தான் இந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை வந்து பேன் பண்ணாங்க. ஆனால் அதுவுமே இன்னும் அவேராக ஆகலை, எனாக்ட்மெண்ட்டும் சரியாக இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டெல்லி
போலீஸ் யூஸ் ஆஃப் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம்ல ஃபேஸ் அன்லாக். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து டெல்லி போலீஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, Delhi police treats matches of about 80% similarity generated by facial recognition technology system as positive results. ஸோ அவங்க வந்து க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் 80% எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படிங்கிறதுனா என்னென்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அன் அல்காரிதம் பேஸ்டு டெக்னாலஜி விச் கிரியேட்ஸ் அ டிஜிட்டல் மேப் ஆஃப் தி ஃபேஸ் பை ஐடென்டிஃபைங் அண்ட் மேப்பிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் which it then matches against the database to which it has access. ஸோ இந்த டெஃபினிஷனோட எக்ஸாக்ட் இது என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃபேஸில் ஒரு 80 டிஸ்டிங்விஷபிள் கேரக்டர்ஸ் இருக்கான். ஸோ அந்த கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஃபேஸை ஸ்கேன் பண்ணும்போது, அந்த சிஸ்டம் ஸ்கேன் பண்ணும்போது தீஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்லேட்டட் இன்டு யூனிக் கோட் டு ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வந்து எப்படி அதை ரெக்கார்ட் ஆகும்னா, இந்த மாதிரி பாயிண்ட்டாக போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி டாட்டட் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்யூட்டரில் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஷியல் டெக்னாலஜி மெஷர்ஸ் வேரியஸ் ஃபேஷியல் கர்வ்ஸ் ஆன் அ மைக்ரோ ஸ்கேல். ஸோ இப்போ இந்த ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் அண்ட் லைன்ஸு. அது இப்போ வேறு ஃபேஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி வேரியஸ் ஃபேஷியல் கர்வ்ஸை வந்து மெஷர் பண்ண முடியுமா. ஸோ யுவர் ஃபேஷியல் சிக்னேச்சர் இஸ் மேட்ச்டு டு அதர் ஃபேஷியல் சிக்னேச்சர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம சப்சீக்வெண்ட்டாக நம்ம அந்த ஃபேஸ் நம்ம ஃபோனில் காமிக்கும் போது அந்த டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் வச்சு தான் நம்மளோட ஃபோனோ இல்லை சிஸ்டமோ ஐடென்டிஃபை பண்ணி அன்லாக் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. So the Delhi police first obtained FRT for the purpose of tracing and identifying missing children as per the direction of the Delhi High Court in Sadan Haldar versus NCT of Delhi. So இந்த எஃப்ஆர்டி டெக்னாலஜியை வந்து டெல்லி போலீஸ் எதுக்காக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, மிஸ்ஸிங் சில்ட்ரனை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்காகவும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வேரியஸ் க்ரைம் கேசஸ்க்கும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா, ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜியில் 2 டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து 1:1 ஐடென்டிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபோன் தான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நம்மளோட ஃபேஸை நாம் ஒரு டிவைஸ் கிட்ட காமிக்கிறோம், அந்த டிவைஸ் நம்மளை ஸ்கேன் பண்ணி அது வந்து நம்மளை ஆக்சஸ் பண்ண விடுது. ஸோ 1:1 ஒன் ஃபேஸ் அண்ட் ஒன் டிவைஸ், இதுதான் 1:1 ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் 1:n ஐடென்டிஃபிகேஷன் தான் அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படின்னா, நிறையா ஃபேஸஸ் இருக்கும். நம்ம இதில் நிறையா படத்தில் கூட பார்த்துருப்போம். ஆல்ரெடி ஒரு ஃபேஸை வச்சு கிரிமினல்ஸ் டேட்டா பேஸில் வந்து அவங்க ஃபேஸஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸை வச்சு அந்த கம்ப்யூட்டரே வந்து இவங்க தான் மாறுவேஷத்தில் ஒருத்தவங்க க்ரைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபேஷியல் சிக்னேச்சரை வச்சு கிரிமினலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தான் டெல்லி போலீஸ் வந்து நிறையா கேசஸும் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்கார்டிங் டு இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன்ஸ் ப்ராஜெக்ட் பேனாப்டிக் விச் ட்ராக்ஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் எஃப்ஆர்டி இன் இந்தியா, தேர் ஆர் அட்லீஸ்ட் 124 கவர்மெண்ட் அத்தாரைஸ்ட் எஃப்ஆர்டி ப்ராஜெக்ட்ஸ் இந்த கண்ட்ரி. ஸோ டெல்லி மட்டும் யூஸ் பண்ணல, கிட்டத்தட்ட 124 எஃப்ஆர்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் பேனாப்டிக் விச் ட்ராக்ஸ் தி ஸ்ப்ரெட் ஆஃப் எஃப்ஆர்டி. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ராஜெக்ட் பேனாப்டிக் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒய் இஸ் த யூஸ் ஆஃப் எஃப்ஆர்டி ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன தான் சிஸ்டமாக இருந்தாலுமே, இப்போ நம்ம ஃபோனே எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு டைமும் வந்து கரெக்டாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் வந்து எரர் காட்டும். ஸோ அப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டே போட்டுட்டு போயிடுவோம், நம்ம ஃபேஸ் வந்து அதால் ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறையா எரர் வந்து இருக்குது. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு அந்த டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்னே நம்ம எடுத்துக்கலாம். கோவிடில் தான் அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ்லாம் அதிகமாக அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரிவேல் ஆச்சு. இப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னா, இப்போ எனக்கு டிசீஸே இல்லை, கோவிட் சிம்டம்ஸே இல்லை, ஆனால் கோவிட் ஆக்சுவலி இல்லை எனக்கு கோவிட் அப்படின்னு இருக்கும்போது ரிசல்ட் வந்து எனக்கு பாசிட்டிவ்னு காமிக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு காமிக்குது, ஆனால் அது ஃபால்ஸ், அதுதான் ஃபால்ஸ் பாசிட்டிவ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நெகட்டிவ். எனக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், கோவிட் சிம்டம்ஸ், ஆக்சுவலி எனக்கு டிசீஸ் இருக்குது, ஆனால் ரிப்போர்ட் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ்னு காமிக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதே மாதிரி தான் க்ரைம்லேயும் அவங்க வந்து கிரிமினலாக இருப்பாங்க, ஆனால் வந்து அது ஒன்றா ஃபால்ஸ் பாசிட்டிவாவோ இல்லை ஃபால்ஸ் நெகட்டிவாவோ காமிச்சிரும். ஸோ அப்போ இருக்கும்போது நிறையா கேசஸ் வந்து நம்ம முடிக்க முடியாமல் போயிடும். நிறைய தப்பான நிரபராதிகளை வந்து நம்ம மறுபடியும் குற்றவாளிகளாக நம்ம அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த எஃப்ஆர்டியோட ஹார்ம்ஃபுல்னஸ். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கண்ட்ரியில் மட்டும் இப்படி இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப எரர் காமிக்கிற மாதிரி இல்லை. நம்ம டெவலப்டு கண்ட்ரீஸான யூஎஸ்லேயுமே இந்த மாதிரி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, one example of such exclusion is the failure of the biometric based authentication under Aadhaar which has led to many people. For example, நம்ம ரேஷன் ஷாப்பே எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் இருந்து ஒருத்தர் ரேஷன் வாங்க போகும்போது அவங்க பயோமெட்ரிக்கில் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வைக்கணும். ஆனால் நிறையா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அங்கே ரெகனைஸே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெக்னாலஜியில் நிறையா பேரியர்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் க்ரைம் கேசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இப்போ டெல்லியில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு சர்வைலன்ஸ் இல்லை, ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், அகமதாபாத் அண்ட் லக்னோ இவங்க எல்லாமே வந்து சேஃப் சிட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சர்வைலன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, டு ரெடியூஸ் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ரெகுலேட்டரி லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் விச் வுட் ஆக்ட் ஆஸ் சேஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்லியில் மட்டும் இல்லை, நிறையா சிட்டிஸ்லும் இருக்குது. ஆனால் அதோட நெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாக இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் நம்ம மெயினாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜினா என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் அதில் இருக்குது. 1:1, 1:n. 1:n தான் கவர்மெண்ட் சைடில், அதாவது போலீஸ் சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஹார்ம்ஃபுல்னஸ், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூசஸ் ஆஃப் தி டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் மினிஸ்ட்ரியோட NCRB டேட்டா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் இந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் டெக்னாலஜி நம்ம இந்த டிஜி யாத்ரா ஸ்கீம் கீழே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரயில்வேஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்களாம், பப்ளிக் செக்டர் யூட்டிலிட்டிஸ் அந்த ஸ்டேட்டோட ஏஜென்சிஸ். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். எஃப்ஆர்டி இஸ் ஒன்லி 70% அக்யூரேட். ஸோ மீதி 30% இட் இஸ் இன்அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மோஸ்ட்லி ஒர்க் ஆன் தி அல்காரிதம் விச் ஃபேவர்ஸ் மெஜாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா ரிஸ்க் ஆஃப் எரர் அண்ட் பயாஸ் இருக்குது, ரைட் டு ப்ரைவசி வயலேஷன். ஏன்னா நம்மளோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபேஷியலோட சிக்னேச்சர்ஸ் அவங்க படிச்சுப்பாங்க. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் கிளியர் கைட்லைன்ஸ். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு அத்தாரிட்டியோ இல்லை எந்த ஒரு லாவோ இந்தியாவில் ப்ரிவேல் ஆகலை. ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. ஸோ இதுதான் அந்த ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னா, நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். நம்ம இந்த ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம பார்த்துருப்போம் நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ்க்கும் கிரிப்டோ காயின்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் ஆர் யூனிக் கிரிப்டோகிராஃபிக் டோக்கன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆன் அ பிளாக் செயின் அண்ட் கேனாட் பி ரெப்ளிகேட்டட். இதுதான் வந்துட்டு நான் ஃபஞ்சிபிள் டோக்கனோட முக்கியமான ஃபீச்சர். அது மட்டும் இல்லாமல் they are one of a kind assets in the digital world that can be bought and sold like any other piece or property that they have no tangible form of their own. ஸோ NFTங்கிறது ஃபுல்லாக டிஜிட்டைஸ்டு தான். அது வந்து ஒரு டோக்கன் மாதிரி செயல்படும். ஆனால் அதோட ஓனர்ஷிப்பை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது இப்போ கிரிப்டோ கரன்சியில் என்ன அப்படின்னா, நம்ம ஓனர்ஷிப் வந்து யார் ஓனர் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் NFTயில் யார் ஓனர்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து NFTயோட முக்கியமான ஃபீச்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, NFT ஆர் டிஜிட்டல் அசெட்ஸ் whose ownership is verified through transaction records and stored on block chains. ஸோ இந்த NFTக்கு உண்டான இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு 2 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி NFTக்கு வந்து முக்கியமான பிளாட்ஃபார்ம் என்னென்னா ஓப்பன்சி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் NFT மார்க்கெட் பிளேசஸ்க்கும் எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ கொஞ்சம் அதோட எக்கனாமிக் ஸ்கேல் ரொம்ப கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, NFTனா என்ன பிளாட்ஃபார்ம் வந்து NFTயை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன்சி பிளாட்ஃபார்ம். ஸோ ஓப்பன்சி வாஸ் யூஸ்டு பை 2 million traders who transacted at least once on the network. ஸோ அந்தளவுக்கு 2 million traders வச்சுருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் ஓப்பன்சி.
ஸோ நார்மலாக இப்போ என்எஃப்டியோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் நெட்ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட் கேம் வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஹோட்டல் நம்ம வாங்கிக்கலாம், அந்த இடத்த வந்து நம்ம வாங்கி ஹோட்டல் கட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே கேமிங் டெக்னாலஜி வந்து டிஜிட்டலாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்எஃப்டியோட ஒரு அப்ளிகேஷன்னு பார்த்துக்கலாம். சிம்பிளாக நம்ம சொல்ல போனோன்னா அந்த போர்ட் கேமை நம்ம ஆன்லைனில் விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கண்டினியூஸாக நான் 2 இயர்ஸ் வந்து விளையாடுறேன், அந்த போர்ட் கேமை விளையாடுறேன். அந்த போர்ட் கேமில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெல்லி அப்படிங்கிற பிளேஸில் நான் ஹோட்டல் கட்டுறேன் அப்படின்னா இது ஃபுல்லாக கேமிங் டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹோட்டல் கட்டுறேன்னா நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை விற்க முடியும். ஆனால் விற்கும்போது நான் அதை வந்து ருப்பிக்காக விற்பேன். லைக் அதை வந்து நான் ஒரு கரன்சியாக மாற்றுவேன். ஸோ அதுதான் வந்து நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னா ஒரு பர்சன் எக்ஸுக்கு நான் அந்த ஹோட்டலை வந்து விற்றுருவேன் டிஜிட்டலாக. ஸோ அதுதான் வந்து என்எஃப்டி யூசேஜ் இன் கேமிங் டெக்னாலஜி. இது வந்து இப்போ நிறையா கேம்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரக்கலாமா. லைக் ஸ்கை அட்லஸ், அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளைன்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெட்டாவர்ஸ் வரும்போது, மெட்டாவர்ஸும் இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்குங்க இல்லையா. ஸோ மெட்டாவர்ஸ் வரும்போது என்எஃப்டியோட யூசேஜ் இமென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து க்ளவுட் பஸ்ட். இப்போ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் பற்றி. க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ லோக்கலைஸ்ட் பட் இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி. ஷார்ட் ஸ்பெல்ஸ் ஆஃப் வெரி ஹெவி ரெயின்ஃபால் ஓவர் ஸ்மால் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா கேன் காஸ் வைட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷன் எஸ்பெஷலி இன் ஹில்லி ரீஜன்ஸ் வேர் திஸ் ஃபெனமெனன் இஸ் த மோஸ்ட் காமன். ஸோ ஹில்லி ரீஜன்ஸில் தான் அது அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் குறைஞ்ச இடத்துல அதிகமாக மழை பெய்யுறது. ஸோ இதான ஆப்டான டெஃபினேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் 10 சென்டிமீட்டர் இல்லைன்னா அதுக்கும் மேலே 1 மணி நேரத்துக்குள்ளே பெய்யணும். அப்படி ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் க்ளவுட் பஸ்ட். ஸோ 10 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா 1 hour 10 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், 10 சென்டிமீட்டர் இல்லைனா அதுக்கு மேலே ரெயின்ஃபால். ஸோ இதுதான் வந்து க்ளவுட் பஸ்ட்டுக்கு உண்டான டெஃபினேஷன். ஸோ டூரிங் அ க்ளவுட் பஸ்ட் ஈவெண்ட் அ பிளேஸ் ரிசீவ்ஸ் அபவுட் 10% ஆஃப் திஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் வித்தின் an hour. ஸோ அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆனுவல் ரெயின்ஃபாலில் 10% அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பெஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளவுட் பஸ்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு காமன் அப்படின்னா இட் இஸ் நாட் அன்காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி டியூரிங் த மான்சூன் மந்த்ஸ் most of these happen in the Himalayan states where the local typology, wind systems and temperate gradients between the lower and upper atmosphere facilitate the occurrence of such events. இது வந்து ஹில்லி ரீஜன்ஸில் தான் அதிகமாக நடக்கும், ஹிமாலயன் ட்ராக்ஸில் அதிகமாக நடக்கும். எதனால் அப்படின்னா அங்கே விண்டு பேட்டர்ன் அண்ட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சிஸ்டம்ஸ்லாம் அங்கே வந்து அதுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. அதாவது க்ளவுட் பஸ்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால அங்கே அந்த ரீஜன்ஸில் தான் அதிகமாக க்ளவுட் பஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது மெயினாக ஏன் ஹில்லி ரீஜன்ஸில் நடக்குதுன்னா இப்போ நம்மளுக்கு ஹில்லி ரீஜன்ஸில் தான் அந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு நடக்கும். ஸோ மவுண்டன் ரீஜன்ஸில் ஸோ வார்ம் ஹியூமிட் ஏர் ரைஸ் ஃபார்மிங் குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ். ஸோ வார்ம் ஏர் தான் மேலே போய் க்ளவுடாக ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு தெரியும். மழை பெய்யறதுக்கு உண்டான க்ளவுட்ஸ் பார்த்தோம்னா குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த மலை 2 மலைக்கும் நடுவில் அந்த மேகங்கள் போய் மாட்டிக்கும். ஸோ அப்போ மாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதால் மற்ற இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது க்ளவுட்ஸு. அதுவும் இல்லாமல் குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமா. ஸோ அப்போ அந்த இடத்துலையே நிறையா மழையை வந்து அந்த க்ளவுட் வந்து ஷெட் பண்ணி விட்டுரும். ஸோ இட் ஷெட்ஸ் ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக பண்ணும்போது தான் அந்த மாதிரி க்ளவுட் பஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ளவுட் பஸ்ட் நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா ஃப்ளட்டிங் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாமல் டெப்ரிக்ஸ் ராக்ஸ் அண்ட் அப்ரூவ்டட் ட்ரீஸ் ஆர் ஹர்ல்டு டவுன் டீப் ஸ்லோப்ஸ், அதாவது லேண்ட்ஸ்லைட் நடக்கும், ஃப்ளட் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி thousands of people are affected. எதனால் அப்படின்னா ரொம்ப அபரிமிதமாக மழை பெய்யும் போது அவங்களோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கும் இல்லையா. எதனால் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தோம். த மாய்ஸ்ட் ஏர் ரைசஸ் அக்ராஸ் த மவுண்டனஸ் லொக்கேஷன் ஃபார்மிங் குமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி ரெயின் மே ஃபால் ஓவர் ஸ்மால் ரீஜன் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் factors. The bursting of these violent storms was attributed. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் பஸ் எங்கெல்லாம் காமன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது நார்தர்ன் ஸ்டேட்ஸில் தான் ரொம்ப காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா
ரொம்ப சின்ன ஸ்கேல், அதாவது 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளால் ஒரு க்ளவுட் பஸ்ட் வருமா வராதா நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டோப்ளர் ரேடார் அப்படின்னு ஒரு ரேடார், இட் இஸ் ஐடியல் ஃபார் ட்ராக்கிங் ப்ராபபிள் க்ளவுட் பர்ட்ஸ் இன் ரியல் டைம், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் கனெக்டட் டு அ நெட்வொர்க் தட் கேன் ட்ராக் த ஏர் ப்ரெஷர் அண்ட் மாய்ஸ்சர். ஸோ என்ன தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் டோப்ளர் ரேடார் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் வந்து இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வந்து கஷ்டம் அப்படின்னா, ஐஎம்டி இதுபடி தேர் இஸ் நோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் தட் சஜஸ்ட் தட் க்ளவுட் பஸ். ஸோ ப்ரீவியஸாக நம்ம எந்த ஒரு க்ளவுட் பஸ்ட்டும் நடக்கலை நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் டைமில். ஸோ டேட்டா செட்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மால் ஏரியாவில் இருக்கிறதுனால ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். அப்படி ப்ரிடிக்ட் பண்ணாலும் நம்மளால் 6 hours ஆர் 12 hours முன்னாடி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம எந்த ஒரு மிட்டிகேஷன் ஆக்டிவிட்டிஸும் நம்மளை க்ளவுட் பஸ்ட்டுக்காக நம்ம எடுக்க முடியாது இல்லையா. ஸோ 6 hours to 12 hours அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் பஸ் வந்து இப்போ க்ளவுட் பஸ் நடக்குது அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நாளுக்கு மழையே பெய்யாது. ஸோ அந்த மாதிரியும் ஒரு கண்டிஷன்ஸ் ப்ரிவேல் ஆகுது. ஸோ அப்ரப்ட் கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அன்பிரிடிக்டபிள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோம்னா ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். எதனால் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டீக்ரேட் ஆகாமல் போயிடும். அது வந்து எப்போவுமே நம்ம என்வாயன்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், லைக் பிளாஸ்டிக் மாதிரி. அதால் டீக்ரேடே ஆக முடியாது அந்த ஃபார்எவர் கெமிக்கல்ஸில். ஸோ இப்போ என்ன ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஃபார்எவர் கெமிக்கல்ஸ்குள்ளே இருக்க சில கெமிக்கல்ஸ் மட்டும் டீக்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கெமிக்கல் காம்பவுண்ட் நேம் பார்த்தோன்னா PFAS, அதாவது பெர் அண்ட் பாலிஃப்ளூரோ ஆல்கைல் சப்ஸ்டன்சஸ் தான் ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் ஃபார்எவர் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறோம்? இட் ஸ்டிக்ஸ் அரவுண்ட் இன் த அட்மாஸ்பியர் வேர் இன் ரெயின் வாட்டர் அண்ட் சாயில் ஃபார் டீகேட்ஸ். ஸோ டீகேட்ஸ் அளவுக்கு ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அந்த என்வாயன்மெண்ட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி எதனால் அது ஃபார்ம் ஆகுதுன்னா PFAS ஆர் மேன்மேடு கெமிக்கல்ஸ் தான். ஸோ நம்ம மனுஷங்க கண்டுபிடிச்ச அது கெமிக்கல்ஸ் தான். யூஸ்டு டு மேக் நான்ஸ்டிக் குக்வேர், வாட்டர் ரெப்பர்லண்ட் கிளாத்திங், ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் ஃபேப்ரிக்ஸ், காஸ்மெட்டிக்ஸு, ஃபோம்ஸ் அண்ட் மெனி அதர் ப்ராடக்ட்ஸ் தட் ரெசிஸ்ட் க்ரீஸ் வாட்டர் ஆயில். ஸோ க்ரீஸ் வாட்டர் ஆயிலை வந்து அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அதில் வந்து PFAS இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டல் ஃப்ளாஸ் த்ரெட், அந்த டென்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க அந்த பல்லு கட்டுறதுக்கெல்லாம். ஸோ அப்படி அதுலேயும் வந்து PFAS இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ட்ராப்பர்ஸ்லேயும் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் ட்ராப் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து PFAS கெமிக்கல்ஸ், தட் இஸ் ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. PFAS வந்து ஈஸியாக பிரேக் டவுன் ஆகாததுனால என்வாயன்மெண்ட்டில் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் தீஸ் PFAS could also built up inside people and animals if they are repeatedly exposed to these chemicals. ஸோ நம்ம பயோ அக்யூமுலேஷன் அண்ட் பயோ மேக்னிஃபிகேஷன்லாம் என்வாயன்மெண்ட்டில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி PFAS சப்ஸ்டன்ஸ் மூலமாக இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஸ்டடியில் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா PFAS வேர் ஃபவுண்ட் இன் ரெயின் ட்ராப்ஸ்லேயும் PFAS இருந்திருக்கு. அண்ட் ஈவன் இன் ரிமோட் பிளேசஸ் லைக் திபெத் அண்ட் அண்டார்டிகாவில் பெஞ்ச ரெயின் ட்ராப்லெட்ஸில் இந்த மாதிரி PFAS கெமிக்கல்ஸ் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஹார்ம்ஸ் எல்லாம் அதை காஸ் பண்ணும் அப்படின்னா நிறைய ஹெல்த் ரிஸ்க், அதாவது டிக்ரீஸ்டு ஃபர்டிலிட்டி நடக்குமாமா. அதே மாதிரி டெவலப்மெண்டல் எஃபெக்ட்ஸ் இன் சில்ட்ரன், இன்டர்ஃபரன்ஸ் இன் பாடி ஹார்மோன்ஸ், இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் கேன்சர்ஸ், அந்த மாதிரி நிறையா ஒரு தவிர்க்கவே முடியாத டிசீசஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க PFAS கெமிக்கல்ஸ்னால. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் லோ லெவல் எக்ஸ்போஷர் டு சர்டன் PFAS கேன் மேக் இட் டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன்ஸ் டு பில்ட் ஆன்டிபாடி. ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி PFASக்கு எப்படி அதை சால்வ் பண்ணலாம், எப்படி அதை டீக்ரேட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மெத்தட் என்னென்னா ஆக்டிவேட்டட் கார்பன் டெக்னாலஜி. நம்ம அந்த பான்ஸ் விளம்பரத்தில் கூட வரும் ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து இட் அப்சர்வ்ஸ் தி கண்டாமினன்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் வந்து அந்த PFAS சப்ஸ்டன்ஸ்
பக்கத்தில் வச்சுட்டோன்னா இட் அப்சர்வ்ஸ் தி கண்டாமினன்ஸாக. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டீக்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அதை எப்படி டீக்ரேட் பண்ண முடியும் ஃபைனலாக அப்படின்னா இன்சினரேட் பண்ணணும். ஸோ அப்படி ஆக்டிவேட்டட் கார்பன் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டுமா. ஸோ அதை நம்ம இன்சினரேட் பண்ணணும்னா மறுபடியும் அது ஏர் பொல்யூஷன் தான் காசாகும், மறுபடியும் அது ஏர்க்குள்ளே தானே போகும். ஸோ அந்த மெத்தட் வந்து நாட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு PFA காம்பவுண்டை DMSO அப்படின்னு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே கலந்து அதுக்கப்புறம் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு சால்வெண்ட் கூடயும் கலந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணாங்க அப்படின்னா PFA காம்பவுண்ட் வந்து டீக்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மெத்தட் வந்து எல்லா PFAவுக்கும் கிடையாது, சில PFAஸ்க்கு மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்ன காம்பவுண்ட் நம்ம படித்து வச்சுக்கணும் அப்படின்னா PFAஸ் தான் வந்து ஃபார்மர் கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். எந்த சால்வெண்ட்ஸ் 2 சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா DMSO அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த 2 சால்வெண்ட் யூஸ் பண்ணி தான் PFAஸை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஃபார் அம்ரித் கால் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அம்ரித் கால் அப்படிங்கிறது வந்து 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, 25 இயர்ஸ் இன்னும் இருக்குது 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை கொண்டாடுறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ண ஒரு அமிர்தமான காலமாக மாறும் அப்படிங்கிறது தான் அந்த அம்ரித் காலோட இது. ஸோ அக்ரிகல்ச்சரில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எஸ்ஏஸில் வந்து கோட் பண்ணலாம். தட் இஸ் ஃபேமஸ் ஸ்லோகன் ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் வாஸ் எக்ஸ்டெண்டட் பை அடல் பிஹாரி வாஜ்பாய் டு இன்க்ளூட் ஜெய் விக்யான். நவ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேஸ் எக்ஸ்டெண்டட் இட் டு ஜெய் அனுசந்தன். ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னா ஜெய் அப்படிங்கிறதாவே நம்மளுக்கு தெரியும், அந்த வால்கன் கோஷம் போடுவாங்க இல்லையா, ஸோ அதோட ஹிந்தி டெர்மினாலஜி. ஜவான் அப்படிங்கிறது வந்து சோல்ஜர், கிசான் அப்படின்னா ஃபார்மர். அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜெய் விக்யான், அதாவது நம்மளோட சயின்ஸ் நாலேஜ் அந்த மாதிரி டெவலப் ஆகணும். ஜெய் அனுசந்தன் அப்படிங்கிறது ரிசர்ச் அண்ட் இனோவேஷன். ஸோ அக்ரிகல்ச்சரில் சில ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலமாக அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ த அக்ரி ஃபுட் ஸ்பேஸ் பை 2047 டு ஹேவ் அ வெல் ஃபெட் இந்தியா வித் ஜீரோ ஹங்கரில் இருக்கணும், ஆல்மோஸ்ட் நோ மால் நியூட்ரிஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரெசிலியன்ஸ் அண்ட் ஹை இன்கம்ஸ் ஃபார் அவர் ஃபார்மர்ஸாக இருக்கணும். 2047 நம்ம 100th இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட்டு சேலஞ்ச் would be to align our agri policies and strategies. ஸோ அக்ரி பாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை டிமாண்ட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை டிவைஸ் பண்ணணும். ஸோ ஒரு பெஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது என்னென்னா டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது தான். ஸோ டிமாண்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சப்ளையை வந்து கொடுக்கணும். ஸோ சப்ளை எப்படி வரும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அப்படி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம சில பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸில் we need to go beyond just increasing production. ஸோ ப்ரொடக்ஷனோட இன்க்ரீஸ் மட்டும் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கணும், மார்க்கெட்டிங் அண்ட் கன்சம்ஷன், இந்த 3 தான் ட்ரெடிஷ்னல் பார்ட் ஆஃப் தி ஃபுட் சிஸ்டம். ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க, கன்சம்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ன உள்ளே கொண்டு வரணும் இந்த 25 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னா என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியும் ஃபார்மர்ஸ் இன்கமும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் இன்கம்மை ரைஸ் பண்ணணும், என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டியை இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்ட் சினாரியோ ஆஃப் ஆனுவல் க்ரோத் ரேட். ஸோ பவுல்ட்ரி மீட் வந்து 10.4% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொடக்ஷன் வருஷம் 10.4%. ஆனால் சீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3.1% தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் a lot of மிஸ்மேட்ச் பிட்வீன் பவுல்ட்ரி அண்ட் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணும், ஒன்றை மட்டுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நாளாக என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரை நம்ம விட்டுட்டோம், அதை வந்து நம்ம கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சரை நம்ம பில்ட் பண்ணணும். லைக் மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், வாட்டர் க்ரைசிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸை யூஸ் பண்ணாமல் லெஸ் வாட்டர் யூசேஜ் க்ராப்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கிரவுண்ட் வாட்டர் டேபிளை நம்ம டிக்ளைன்லேருந்து பாதுகாக்கணும், சாயில்ஸை வந்து ரெஜுவினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்பன் மார்க்கெட்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ தட் farmers can be incentivized to change existing farming practices that are not compatible with environmental sustainability. ஸோ சில ஃபார்மிங் ப்ராசஸில் வந்து கன்ஃபார்மாக நம்ம
எக்காலஜியை வந்து காப்பாற்ற முடியாது, லைக் என்வாயன்மெண்ட் கன்சர்னோட பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கார்பன் மார்க்கெட் ஃபார்மிங் ப்ராக்டிஸஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் ரெக்வயர்ஸ் இனோவேஷன்ஸ் இன் பாலிசிஸ் டெக்னாலஜிஸ் ரிலேட்டட் டு ப்ரிசிஷன் ஃபார்மிங் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஜினியரிங் டு இன்க்ளூட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் ஹோல்டர்ஸ். ஸோ மில்க் ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு அதிக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரிசிஷன் ஃபார்மிங் ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சரில் நிறையா இனோவேஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைவர்சிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் ஹை வேல்யூ க்ராப்ஸ் வந்து தேவை. ஸோ நம்ம ஹை வேல்யூ க்ராப்ஸ் அப்படின்னா பிளான்டேஷன் க்ராப்ஸ் லைக் டீக் அதுக்கப்புறம் நட்மெக் அந்த மாதிரி ஸ்பைஸ் ரிலேட்டடாகவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொண்டு வரது தான் டைவர்சிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் ஹை வேல்யூ க்ராப்ஸ். இட் வில் ரெக்வயர் பில்டிங் எஃபிஷியன்ட் வேல்யூ செயின்ஸ் வித் ப்ரைவேட் செக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோலார் பவரை வந்து ஃபீல்ட்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். நம்ம திரிபுராவில் கூட பார்த்துருப்போம், லைக் அவங்க வந்து மைக்ரோ கிரிட் மூலமாக சோலார் பம்ப், சோலார் இரிகேஷனுக்கு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் வந்து சோலார் பவர்டாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார்மிங் ஃபீல்ட்ஸில் நம்ம சோலாரை வந்து ஒரு தேர்டு க்ராப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சோலார் எனர்ஜி ஜென்ரேட்டட் ஃப்ரம் 400 panels will be the third crop that can be bought by the power companies and incorporated into the grid for distribution. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கு இன்னொரு இன்கம் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஹர்கர் திரங்கா கேம்பெயின் நடந்துச்சு இல்லையா, ஸோ வீடுக்கும் வந்து ஃப்ளாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் நினச்சா இட் கேன் டூ. ஏன்னா சென்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு அதுக்கு முன்னாடியே ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும். ஆனால் அது 15 daysக்குள்ளே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஃப்ளாக்ஸ் எல்லாம் தந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட்டோட வில் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹர்கேத் மெயின் சவுத் உர்ஜா அப்படியா வந்து நம்ம மாற்றணும். சோலார் பவர் இன் எவ்ரி ஃபார்மர்ஸ் ஃபீல்டு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வரணும். ஒவ்வொரு ஃபார்மர் ஃபீல்ட்லேயும் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் இருந்தால் நம்ம எக்கோசிஸ்டம் கன்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கார்பன் மார்க்கெட்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டயக்ராம் மூலமாக பார்த்தோன்னா இது ஒரு இண்டஸ்ட்ரி ஏ, இண்டஸ்ட்ரி பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அலோகேட்டட் GHG எமிஷன் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் பண்ணி கார்பன் வந்து எமிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேல்குள்ளே தான் இந்த எமிட்டர் பி வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த எமிட்டர் ஏனால் ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி உனக்காக நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன், நான் இந்த அளவுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு 10 யூனிட் நான் வந்து பண்ணலை, 10 யூனிட் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த ரெடியூஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டை இந்த எமிட்டர் ஏ இண்டஸ்ட்ரி வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கார்பன் மார்க்கெட். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும்னா எனக்காக இப்போ கவர்மெண்ட் வந்து கேட்கும்போது நான் நீ 10 யூனிட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்காக வந்து இந்த எமிட்டர் பி வந்து கம்மியாக பண்ணியிருக்கான், ஸோ அவன்கிட்ட இருந்து நான் அந்த கார்பன் சர்டிஃபிகேட் வந்து நான் வாங்கிக்கிட்டேன், ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பெனால்ட்டி போட முடியாது, ஸோ நானும் வந்து குறைச்சதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் தான் இது அப்படின்னு நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கார்பன் மார்க்கெட். ஸோ இந்த கார்பன் மார்க்கெட்டோட யூசேஜ் என்னென்னா ஹெல்ப் அச்சீவ் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் கிளைமேட் ஆம்பிஷன்ஸ். இதனால் எப்படி யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த கார்பன் மார்க்கெட்டில் இந்த 10 யூனிட் அவன் வந்து மிச்சப்படுத்தியிருக்கான். அந்த 10 யூனிட் மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை எமிட்டர் ஏக்கு விற்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2022 அவன் விற்கிறான், ஒரு 10 யூனிட்டுக்கு வந்து அவன் ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இதுவே 2023 அதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவன் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ 10,000க்கு அவன் விற்றதுக்கு பதிலாக 20,000 1,00,000 அப்படின்னு விற்றுட்டானா அவன் என்ன அப்போ எமிட்டர் ஏன் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த கார்பன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே நம்ம இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஸோ நாமளும் குறைக்கணும், நம்மளும் இதை வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து குறைக்கலாம், ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் இந்த கார்பன் மார்க்கெட் வாங்குறதுலேயே கார்பன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுலேயே நம்ம ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு அவங்க குறைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிரின்சிபல் ஆஃப் கார்பன் மார்க்கெட். அடுத்து இட் இஸ் பிரிங் அபவுட் டெவலப்மெண்டல் கோ பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லோக்கல் ரெலவன்ஸ், எனேபிள் லீஸ்ட் காஸ்ட் எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் பாலிசி ப்ரெடிக்டபிலிட்டிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்சென்டிவைஸ் இனோவேஷன் ஃபினான்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனேபிள் லோ கார்பன் இண்டஸ்ட்ரி க்ரோத்.
ஸோ இண்டஸ்ட்ரி growth வந்து லோ கார்பன் எமிஷனாக வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் வில் பூஸ்ட் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் ஆஃப் தி பிஸ்னஸஸ். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் லோ கார்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கார்பன் மார்க்கெட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்தியா வந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணா. ஸோ நம்ம வந்து கார்பன் மார்க்கெட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம், அவ்வளோதான். இது வந்து மிஸ்சலேனியஸ். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம், வெஸ்ட் பெங்காலில் வந்து பஞ்சாயத்து ஸ்கூல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஷ்ரம் ஷாலாஸ் அப்படின்னு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்து வேது ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் இது வந்து அதிகமாக லைக் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து அவங்கள என்ரிச் பண்ணுறாங்க அவங்களோட நாலேஜை. டீச்சர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் என்ரிச்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கேஸ் ஸ்டடிக்காக நம்ம எழுதலாம், எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடியில் கூட எழுதலாம். வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம பஞ்சாயத்தன் ஸ்கூல்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேது ப்ராஜெக்ட் இன் மகாராஷ்டிரா. ஸோ இது இன்னைக்கு ஆர்டிக்கல் ரிலேட்டடான PYQs பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.